வணக்கம். பிஎன்கே ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து டெய்லி மரத்தில் இருந்த விழுந்த காயத்தை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல போடுவாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் வந்து தரம் பிரிப்புங்க. டெய்லி ஒரு 50 காய் எக்ஸாம்பிள் விழுந்துச்சுன்னா அதில் வந்து தரம் பிரிப்புங்க. அதில் வந்து நார் செலெக்ஷனுக்கு எந்த காய் நல்லா இருக்குமோ அந்த காய் மட்டும்தாங்க எடுக்கும். இந்த காய் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ உள்மணி திக்னஸும் நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, ஒரு கையில் எடுக்க முடியல. அந்த மாதிரி இருந்து இப்போ இந்த குப்பிளில் வந்து ஒன்று இந்த காய், அப்புறம் வந்து இந்த காய், அப்புறம் இதுங்க இந்த காய். அந்த மாதிரி இது இவ்வளோ குப்பில் இப்போ இந்த ஒரு 10 காய் இருந்துச்சுன்னா அதில் 3 காய் தாங்க எடுத்துருக்கோம் நார் செலெக்ஷனுக்கு. அதே மாதிரி இந்த குப்பில்லைங்க இந்த காய் எடுக்கலாங்க. இந்த காய் எடுக்கலாங்க. இது மரத்துலேருந்து விழுந்த காய்ங்க. இந்த காய் எடுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்த காயெல்லாம் ஒரு இடத்துல வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க. அந்த இடம் எந்த இடம்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். எனக்கு காட்டுறேன். இந்த இடத்துல தாங்க எடுத்துன்னு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். காயை நிற்க வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதெல்லாம் தான் எல்லாம் நாட்டு வெரைட்டியாக தாங்க. இது இன்னும் 2 மாதம், அதாவது சில்க் தண்ணி ஆடுற மாதிரி ஆடுங்க. அப்போ வந்து தண்ணி வந்து 2 நாளில் போட்டு ஊற வச்சு இது வந்து சீடிங் வந்து பிளான்டேஷன் பண்ணிவிடுவாங்க. இது வந்து நாட்டுங்க. இதுங்க ஒரு 35 காய் இருக்குங்க. இது நெட்டை குட்டைங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாக நாட்டுங்க. இந்த மாதிரி தரமான மரத்துலேருந்து விழுந்த காய் எடுத்து தாங்க நாங்கள் வந்து சீடிங்க்கு வந்து ஓடுறோம். அதே மாதிரி டெய்லி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 50 காய் வந்துச்சுன்னா அதில் வந்து பிரித்து அதில் எது நல்லா இருக்குங்களோ அதுதாங்க நம்ம வந்து விதைக்கு ஓடுறோம். ஏதோ ஒரு காய் விட்டுற முடியாதுங்க. ஏன்னா ஒரு தலைமுறை பயிருங்க. கரெக்டாக பார்த்து தாங்க செய்யணும். இந்த மாதிரி தரமான செடிங்க வந்து நம்ம நர்சரி தொடர்பு வந்து வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.